நாம கடந்த வகுப்புல உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எவ்வாறு ஜோதிட ரீதியாக பலனளிப்பது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். என வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். அப்ப அவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப எந்த விதமான கேள்வியை கேட்டாலும் அதற்கு ஏற்றார் போல நம்ம பாவங்களையும் கிரகங்களையும் ஆய்வுக்குட்படுத்தி அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பலன்களை எடுத்துரைக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய மிக நுட்பமான ஒரு பகுப்பாய்வாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே அமையறதில்லை. ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பாராத விதத்துல நல்ல மாற்றங்களையும் நல்ல நிலைகளையும் சந்திப்பார்கள். அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஏங்குவாங்க, கடினமா உழைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது அமையாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கான கொடுப்பினை என்ன அப்படிங்கிறதை அறிந்து அதன் அடிப்படையில நம்ம அவர்களுக்கு அதை முயற்சி பண்ணலாமா வேணாமா, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், முயற்சி செய்யறதுனால அவர்களுக்கு ஏதேனும் பயன் உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே மிக தெளிவா அவங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் அதன் மூலமாக பயனடைவார்கள், சரியான வழிகாட்டுதலை பெறுவார்கள். அப்படி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பலன்களை துல்லியமான பலன்களை நாம் எடுத்துரைக்க வேண்டுமென்றால் எந்தெந்த பாவங்கள் தொடர்பு பெற்றிருக்கிறது, அதற்கான காரக கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பினை பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறதையெல்லாம் மிக துல்லியமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில தான் நம்ம பலன்களை எடுத்துரைக்கணும். ஏதோ மனசுல சிந்திக்கிறோம், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை இன்ட்யூஷன்ஸை பயன்படுத்தி எல்லாருக்கும் பலனுரைத்து விட இயலாது. அப்ப என்ன பண்ணணும், சரியான புரிதல் அப்படிங்கிற நிலைக்கு வரும் பொழுது மட்டுமே ஜோதிடத்தில் உன்னதமான நிலையை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு கேள்விக்கும் எந்த பாவத்தை ஆய்வுக்கு உட்படுத்துவது, எந்த காரக கிரகங்களை உட்படுத்துவது, அது எவ்வாறு இணைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவா துல்லியமா நம்ம பயின்று வந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிம்பேட்டர்ன், அதாவது சிம்பிளிஃபைடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எளிமையா நீங்களே கற்றறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க நிச்சயமா நல்ல மாற்றங்களை பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு வாழ்வியல்ல ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் அப்படிங்கிறது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, தங்களுக்குள் நட்பாக சுற்றமாக சமூகமாக இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்லும் பொழுது மட்டுமே உறவுகள் இனிமையாக இருக்கும், நீண்ட நாட்களுக்கு நீடித்திருக்கும், நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வியலை பெற்றிருக்க முடியும். அதோடு மட்டுமில்ல, நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றச்ச எல்லாருமே உங்களுக்கு உதவுவார்கள். அப்ப அந்த அனுசரித்து போதல், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், அவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி தவறுகள் செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை வரும் பொழுது மட்டுமே நீங்கள் மிக துல்லியமான நிலைகளை சரியான மாற்றங்களை பெற்றவர்களாக உருவெடுக்க முடியும், சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறத நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜாதகர் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்றால் அந்த அனுசரித்து செல்வதன் மூலமாக தான் சுகமாகவும் பல்வேறு விதமான நன்மைகளையும் மற்றவர்கள் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த பாவங்களை அவர்கள் லக்ன புள்ளியானது லக்ன அதிபதியானது தொடர்பு பெற்று வந்திருக்க வேண்டும் என்பதை நம்ம மிக தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை குறிப்பது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்களை குறிப்பது,
சுற்றத்தார்களை குறிப்பது, மனைவியை குறிப்பது, தொழில்முறை கூட்டாளிகளை குறிப்பது. இது எல்லாமே 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் சமூகத்தை குறிக்கிறது. அப்போ இந்த 7ஆம் பாவத்தோடு எவ்விதத்திலாவது லக்னமோ லக்ன அதிபதியோ தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சமூகத்தோடு ஒன்றி வாழக்கூடிய நிலையை பெற்றிருப்பார்கள். எங்க போனாலும் ஒரு சமூகமா போறது, மற்றவர்களை அனுசரிச்சு போறது, அவர்கள் என்ன தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்வது, இவற்றையெல்லாம் அவர்கள் பெற முடியும். தான் வாழுகிற சமூகத்துல அவங்க இந்த நிலையை பெற்றாலே போதும், வரக்கூடிய மனைவியையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழில்முறை கூட்டாளிகளையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதன் மூலமாக இவர்கள் நன்மைகளை அடைவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னம் லக்னாதிபதி 7ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலே அந்த ஜாதகர் மற்றவர்களோடு சுமூகமான, மற்றவர்களை அனுசரித்து சென்று அவர்கள் மூலமாக அடையக்கூடிய நன்மைகளை வெகுவாக அடையக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லாரோடையும் சகஜமா பேசுவாங்க, எல்லாரோடையும் நட்புரிமை கொள்வார்கள், அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றிருப்பார்கள். புரியுதுங்களா? அதன் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி, அன்பு மற்றும் உதவிகள் இவற்றையும் அடைவார்கள். புரியுதுங்களா? இது பாவங்கள், லக்னமோ லக்னாதிபதியோ 7ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவத்தோடு எவ்விதத்திலாவது தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமா அந்த தன்மை அவருக்கு ஏற்படும். 7ஆம் பாவத்தோடு இருக்கலாம் அல்லது 11ஆம் பாவத்தோடு இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப பியூர்லி லக்னம் லக்னாதிபதி 7ஆம் பாவத்தோடு மட்டுமே தொடர்பு பெற்றிருக்கிறது என்றால் சமூகத்தின் மீது அக்கறையும், மற்றவர்கள் நலனில் ஒரு பொறுப்பும், அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் அவர்கள் அந்த நட்புறவையும் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நிலையையும் பெற்றிருப்பார்கள். அதே நேரத்தில் லக்னம் லக்னாதிபதி 11ஆம் பாவத்தோடோ அதன் அதிபதிகளோடோ தொடர்பு பெறும் பொழுது தன்னுடைய விருப்பத்திற்காக, தான் நினைத்ததை தான் அடைய வேண்டும் என்பதற்காக, தான் லாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வதும், நட்புரிமை பாராட்டுவதும், சமூகத்தோடு ஒன்றி செல்வதுமான நிலையை பெற்றிருப்பார்கள். அதோடு மட்டுமில்லை, இந்த மாதிரி மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு, அதோடு மட்டுமில்லை அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதிரி தான் நடக்கக்கூடிய தன்மை ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு 2 கிரகங்கள் உண்டு, காரக கிரகங்கள். ஒன்று புதன். இந்த புதன் கிரகத்தோடு லக்னமோ லக்னாதிபதியோ தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்திலே தன்னுடைய சுயநலத்திற்காக, தான் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காக, தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு, அவருடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு, அவர்களுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி நடந்து கொள்வதன் மூலமாகவும், பரஸ்பரம் பேசிக்கொள்வதன் மூலமாகவும் நன்மைகளை அடையக்கூடிய தன்மையை பெறுவார்கள். இது அவர்களுக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தும். விகடகவிகளாக இருப்பார்கள், புத்திசாலித்தனமான பேச்சு இருக்கும். அப்போ மற்றவர்கள் இவர்களை வெறுக்க மாட்டாங்க, ஒன்றி போகக்கூடிய தன்மையை பெறுவார்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க ஜாதகருடைய சுயநலமிக்கதை குறிகாட்டுகிறது. அதே நேரத்துல லக்னமோ லக்னாதிபதியோ சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்துல மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய, கவரக்கூடிய ஒரு தன்மையில் தன்னை பிணைத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்விகளை பெற்றிருப்பார்கள். அந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள், ஆதிக்கம்னா என்ன, லக்னத்தோடோ லக்ன அதிபதியோடோ தொடர்பை பெற்றவர்கள் இருக்கும் இடத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மற்றவர்களை கவரக்கூடிய பேச்சு வழக்கும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் சமூகத்துல மற்றவர்களை அனுசரித்து நட்புரிமை பாராட்டி அவங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாரிடமும் அன்பாக இருக்கணும்னா
லக்னம் லக்னாதிபதி 7ஆம் பாவத்தோடோ 7ஆம் அதிபதியோடோ 11ஆம் பாவத்தோடோ 11ஆம் அதிபதியோடோ புதன் என்ற கிரகத்தோடோ அல்லது சுக்கிரன் என்ற கிரகத்தோடோ தொடர்பை பெறும் பொழுது நிச்சயமா அவர்கள் தான் வாழக்கூடிய சமூகத்தை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவர்களை சுற்றி எப்பொழுதுமே 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடையாந்து உதவக்கூடிய நிலையில இருப்பாங்க. இவர்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பார்கள். அதுதான் இவர்கள் சமூகத்தில் ஆற்றக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே அனுசரிச்சு செல்லாத நிலை. எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன பண்ணணும், என் வேலை என்ன, எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற நிலையும், சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் மற்றவர்களை கோபித்துக் கொள்வதும், கொஞ்சம் கூட அனுசரிச்சு போகாம அப்படியே விரைப்பா இருந்து இருக்கக்கூடிய நிலையும் இதில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுக்கு எந்த பாவங்கள், எந்த அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம், அதாவது சமூகத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக வரக்கூடியது 6ஆம் பாவம். சமூக தொடர்பை, சமூகத்தில் ஏற்படுகிற அந்த ஒரு நட்புரிமையை அனுசரித்து செல்லக்கூடிய நிலையை மறுக்கும் பாவம் 6ஆம் பாவம். ஏன்னா 7க்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். அப்ப 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் சமூகத்தோடு இல்லாம தனித்து இருக்கக்கூடிய நிலை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்வது, தனித்து வாழ்வது, இந்த மாதிரி நிலைகளை பெறுகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாம 10ங்கிறது லாபத்தை அடையக்கூடிய 11ஆம் பாவத்திற்கு 12ஆம் இடம். அப்ப இவர்கள் எவனும் எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, எவனாலையும் நான் முன்னேற தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை பெற்றிருக்கக்கூடியவர்களாக தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய வேலையவோ தன்னுடைய காரியத்தையோ யாருக்காக விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, இவற்றையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நிலையை தருகிறது. அப்ப லக்னமோ லக்னாதிபதியோ 6ஆம் பாவத்தோடோ 6ஆம் அதிபதியோடோ தொடர்பை பெறும் பொழுது, அல்லது 10ஆம் பாவத்தோடோ 10ஆம் அதிபதியோடோ தொடர்பு பெறும் பொழுது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்லவோ, மற்றவர்களை புரிந்து கொள்ளவோ, மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கவோ, அல்லது சின்ன தவறு பண்ணாலும் உடனே அவங்க கிட்ட வம்பு சண்டைக்கு போய் அவங்க கிட்ட பிரச்சனையை உருவாக்குவதிலோ மும்மரம் காட்டுவார்கள், முத்தாய்ப்பாக இருப்பார்கள். இது சார்ந்த நிலைகள். அதே நேரத்துல கிரகங்கள்னு எடுத்தீங்கன்னா அதுல புதன் சுக்கிரன் இருக்கு, அது கிடையாது. சனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இதுல தவறாக போடப்பட்டிருக்கிறது, மாத்திக்கங்க. அப்போ புதன் மற்றும் சுக்கிரன் என்ற கிரகங்கள் இல்லை, அது சுமூகமான தொடர்புக்கு. சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களினுடைய தொடர்பு, லக்னமோ லக்னாதிபதியோ சனியோடு தொடர்பு பெறும் பொழுதோ அல்லது செவ்வாயோடு தொடர்பு பெறும் பொழுதோ மற்றவர்களை அனுசரித்து செல்ல முடியாமல் மற்றவர்கள் மீது போட்டி, பொறாமை, பகைமை, இவெல்லாம் அப்படி இருக்கானேன்ற எண்ணம், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு யாரோடையும் ஒட்டி உறவாட முடியாத, டக்குன்னு கோபப்படுகிற, இல்ல முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய, மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் மட்டுமே மற்றவர்கள்ட்ட பரப்பக்கூடிய இந்த தன்மைகளை பெற்றவர்களாக இவர்கள் வலம் வருகிறார்கள். அப்ப லக்னம் லக்னாதிபதி 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களோடு தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் சமூகத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல முடியாதவர்களாக, தனிமையாக வாழக்கூடியவர்களாக, சமூகத்தில் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்களாக, சமூகத்தையே குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்களாக, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பெரிதுபடுத்திக் கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா சிந்திச்சு போட்டி, பொறாமை, ஈகோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய வாழ்வியலை பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவங்க யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க.
அதே மாதிரி மனைவி, தொழில்முறை கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய பாவம் 7. ஆனா இது 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது. 7ஆம் பாவ உறவுகளை மறுக்கக்கூடிய பாவமான 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி தொடர்பை பெறும் பொழுது நிச்சயமாக மனைவியோட கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவர்களால வாழ முடியாத நிலை இருக்கும். சின்ன சின்ன தவறுகளுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழக்கூடிய நிலையை கூட இது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒருவர் மற்றவரை அனுசரித்து செல்ல வேண்டும் என்றால் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சுற்றத்தார்கள், அவங்க சொந்தக்காரவங்க, உறவினர்கள், நண்பர்கள், இப்படி மற்றவர்களை அனுசரித்து செல்லணும்னா அதற்கு ஒரு மாதிரியான கிரகநிலை தொடர்புகள். அனுசரித்தே செல்ல முடியாம எல்லாருடைய பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வேறு விதமான பாவங்கள், அதற்கான தொடர்புகள், இவற்றை நீங்கள் புரிந்து அந்த பாவங்களுக்கான தொடர்பு மாறும் பொழுது எப்படி எண்ணங்கள் மாறுது, குணாதிசயங்கள் மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா மைண்ட்ல எப்பொழுதுமே நிற்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப இது உணர்வு பூர்வமா மற்றவர்களை அணுகுவதற்கும் அவங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழணும்னா, இப்ப உதாரணமா மற்ற அனுசரித்து செல்ல முடியாத ஒரு ஜாதக அமைப்பை ஒருவர் பெற்றிருக்கிறார் என்றால் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது, யாருமே இவர் நல்லவர்னு சொல்ல மாட்டாரு, எல்லாரோடையும் பிரச்சனைகள், குழப்பங்கள், பின்னடைவுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப இவர்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும், மற்றவர்களை அனுசரித்து செல்வதும், சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்வதும் தான் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு சமூகத்தில் ஒரு நிலையில் மாற்றங்களை பெற வேண்டும் என்றால் இந்த தொடர்புகளை நிச்சயமாக அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதை புரிந்து அதன் அடிப்படையில் நீங்க பகுப்பாய்வு செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் எடுத்துட்டு அதுல என்ன மாதிரி தொடர்புகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு லக்னம் மற்றும் லக்னாதிபதி எவ்விதத்திலாவது 7 மற்றும் 11 தொடர்பை பெற்றிருக்கிறாரா, அதன் அதிபதிகள் தொடர்புகளை பெற்றிருக்கிறார்களா, புதன் மற்றும் சுக்கிரன் தொடர்புகளை பெற்றிருக்கிறார்களான்னு ஆய்வு பண்ணி அதுல 1-2 தொடர்புகள் இருந்தாலே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி கிடைச்சிரும். நிறைய தொடர்புகள் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார் அவர். அதே நேரத்துல ஒரு சில ஜாதகங்கள்ல லக்னம், லக்னாதிபதி 6 மற்றும் 10ஆம் பாவத்தோடும் அதன் அதிபதிகளோடும் சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தோடும் தொடர்பை பெறும் பொழுது அது மட்டுமே தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது அனைவரையும் எதிரிகளாக பாவிப்பார்கள், யாரோடையும் சேர்ந்து வாழ மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு. அதுல யாராவது குறை சொன்னாலோ, யாராவது ஒரு அபிப்பிராயம் சொன்னாலோ, யாராவது மாற்று கருத்துக்கள் சொன்னாரோ அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. இவங்க சொல்றதான் சரின்னு வாதிடுவாங்க. மற்றவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஒரு மினிமம் ஒரு 5-10 ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆய்வுக்குட்படுத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில நிச்சயமா நீங்க எந்த மாதிரியான நிலையை பெற்றிருக்கிறார்கள்ன்ற புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு தான் அடுத்த டாபிக்கே போகணும். புரியுதுங்களா? இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர்களையும் உதவி ஆசிரியர்களையும் கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு நீங்க அடுத்த இடத்துக்கு நகருங்க. புரியுதுங்களா? அடுத்தபடியாக அடுத்த ஒரு டாபிக் எடுத்து பார்ப்போம். வாழ்த்து.